ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதே சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக்ஸ் பண்ணுங்கள், சரிங்களா? நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு அப்படின்னா, பரவாயில்ல கைஸ், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நேற்று வந்து நம்ம ஆதி வந்து சரவணனுக்கு கால் பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அவர் வந்து 2 பேர் பேசிக்கிறாங்க. யார்? நம்ம ஆதியும் சரவணனும் பேசும்போது, சொல்லு மச்சான் அப்படின்னே, இந்த மாதிரி அதாவது நீ சொன்னது கரெக்டு தான் மச்சான். நீ எப்படி ஃபோட்டோ காமிச்சியோ அதே மாதிரி ஃபோட்டோ பாரதிக்கிட்டே இருந்துச்சு, நான் பார்த்தேன். நிறைய விஷயங்கள் இங்கே என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஆனால் இன்னும் என்னால் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நிறையா கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்குது, அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே, மித்ராவோட நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கேன் அப்படின்னோடனே, சரவணன் வந்துட்டு எதுக்கு இந்த விஷப்பரிச்சை அப்படின்னு சொன்னேன். இது விஷப்பரிச்சைலாம் இல்லை. மித்ரா யார்? மித்ராவுக்கு வந்து எனக்கும் பாரதிக்கு கல்யாணம் நடந்தது தெரியுமா, தெரியாத மாதிரி நடிக்கிறாளா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ இந்த கல்யாணம் மூலிமா நிறையா பேர்த்தோட வாய் வந்து நல்லபடியாக திறக்கப்படும், நிறையா கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். ஸோ அதனால் நான் எடுத்திருக்கிற இந்த ஒரு கேம் தான் இந்த கல்யாணம் அப்படின்ற ஒரு கேம் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே சரவணன் இருந்துட்டு, ஓகே, எதனால் நல்லபடியாக பண்ணு மச்சான், என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு, நான் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இந்த இடையில வந்து நான் ஞாபகம் மறந்தியாக இருந்தேன் இல்லையா? ஸோ பாரதி வந்து எதுக்காக வந்து என்னை வந்து புருஷன்னு காட்டிக்க மாட்டேங்கிறாங்க, மித்ரா வந்து எப்படி என் லைஃப்பில் வந்தா, நான் ஏன் இதெல்லாம் மறந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் இல்லையா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேல, அதை கண்டிப்பாக நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நானும் இங்கே தெரிஞ்சவங்ககிட்டலாம் ஆளை விட்டு விசாரிக்க சொல்கிறேன். இடையில என்ன நடந்தது அப்படிங்கிறத நானும் விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம், கண்டிப்பாக நிறையா இந்த கல்யாணத்தின் மூலிமா நிறையா இதுக்கு விடை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீயும் சீக்கிரமாக பாரதியோட ஒன்று சேரணும், அதுக்காக நானும் வெயிட்டிங். அவரும் ஆதி என்ன சொல்கிறாப்புல, இத்தனை கேள்விகளுக்கு விடை கிடைக்கிறதுக்காக ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே விஜய் மாதிரி ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, புதுசாக ஒரு கேரக்டர் உள்ளே வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தவளை அண்ணா அப்படின்னு ஒரு கேரக்டர் உள்ளே வருது. நல்லா இருந்தது. கொஞ்சம் நேரம் வந்தாலும் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு அந்த சீன் எல்லாமே. ஸோ காலிங் பெல்லை போட்டு அடிக்கடி அடித்து சுதாகர் வந்து டென்ஷன் ஆகி, யாரா நீ என்னமோ திறந்து வீட்டுக்குள்ளே இது நுழைஞ்ச மாதிரி நுழையிற, மூளை எந்திரிச்சு போடா, இல்லைனா போலீஸ் கால் பண்ணுவேன் அது இதுன்னு கத்த. உடனே வந்துட்டு, ஹலோ சார், நான் எங்கள் அண்ணாவை எங்கள் அண்ணாவை காணா அப்படின்னே, நான் கண்டிப்பாக ஆதியத்தான் தேடுறான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இருந்துட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு இவன் பேசுகிறத கேட்டுட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க, கக்கின்னு. அப்போ ஆதி இறங்கி வர்றாரு. சொன்னோன்னே, இந்த மாதிரி அவர் வந்து ஒரு வேலையை வந்திருக்காரு, சரவணனோட ஃப்ரெண்டு தான், அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் இங்கே வந்து தங்க போகிறாங்க, தங்கிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அவர் போயிடுவார் அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் ஓவராக டென்ஷன் ஆகி, ஏன் ஆதி, இது என்ன வீடுன்னு நினச்சிங்களா இல்லை சத்திரம்னு நினச்சிங்களா? ஏற்கனவே ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து வச்சுருந்து அவங்களே இந்த வீட்டை விட்டு போகாமல் கழுத்தை அறுத்துட்டு இருக்கிறாங்க, இதில் இன்னொரு ஆள் வேலையா? இது என்ன வீடா சத்திரமா அப்படின்னு சொல்லி அவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். எனக்கு சுதாகரை பார்த்தா சிரிப்பு தான் வந்துச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் சொன்ன உடனே, அப்புறம் அண்ணன் நீங்கள் தான் சரவணனை சொன்னார் யாரையா கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு அப்படின்னு சொன்ன பாரதியை பார்த்தோன்னே, ஆஹா, குத்து வழக்கமாக இருக்கிறாங்களே, கொலை வழக்கமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து, அண்ணி அப்படின்னு சொல்லி என்ன ஒரு ஜோடி பொருத்தம், ஆதியை வேற பக்கத்தில் நிற்க வச்சு என்ன ஒரு ஜோடி பொருத்தம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காப்புல. மித்ரா இங்கே டென்ஷன் ஆகி, ஹலோ, அவரை நான் தான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன், அவங்க வந்து கல்யாணம் பண்ணல, அவங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே, நீங்களும் சூப்பராக தான் இருக்கீங்க, ஓ அண்ணி நம்பர் 2 அப்படின்னு சொல்கிறது எனக்கு சிரிப்பே தாங்க முடியல. நல்லா இருந்துச்சு. ஒரு இவ்வளோ நாள் ஒரு காமெடியே இல்லாமல் இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் காமெடியாக இருந்தங்காட்டி நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரவணன் அனுப்பின ஆள் அப்படின்னோடனே, ஸோ சரவணன் ஆதியும் சேர்ந்து தான் இந்த தவளைன்ற ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வந்து வீட்டில் நடக்கிறத சரவணனுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும், இல்லை அப்படின்னா மித்ரா பற்றின உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஆதியும் சரவணன் பண்ண ஏற்பாடாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஜோசியர் வர்றாரு, நாள் குறிக்கிறாங்க. 2 மாதத்துக்கு அப்புறம் கல்யாணமாக கைஸ், ரெடியாக இருந்துக்கோங்க, சரியா? அச்சதை தூவுறதுக்கு. யாருக்கு? நம்ம ஆதிக்கும் பாரதிக்கும் தான். மித்ராக்கா ஆதிக்கும் எங்கே கல்யாணம் நடக்க போகுது? அது நடக்காதுன்னு நம்மளுக்கே தெரியும்ல. ஸோ
ஜோசியம் சொல்லும்போது 2 மாதம் கழிச்சு கல்யாணம் வைங்க, பிப்ரவரி 3ஆம் தேதி கல்யாணம் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே ஆதி இருந்துட்டு 2 கல்யாணமும் ஒரே முகூர்த்தத்தில் பண்ணலாமான்னு கேட்குறான். உடனே எல்லாம் ஷாக்கிங் ஆகுறேன்னு 2 கல்யாணமா அப்படின்னு உடனே மித்ராவை இங்கே ஷாக் ஆகுறாப்புல. உடனே ஜோசியக்கார் போன பிறகு என்ன ஆதி நினச்சிட்டு இருக்கிறீங்க, இதோ நான் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு முட்டைக்கட்டையாக ஒரு பிரச்சனையை உருவாக்கணுமே நீங்கள் எல்லாமே பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னோடனே ஆதியோட பார்வையே ரொம்ப டெரராக இருந்தது. மித்ராவையும் சுதாகரையும் பார்த்த பார்வையே வேற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஆதியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வேற லெவல் கைஸ், எனக்கு சூப்பராக இருந்தது. ஒரு பவர் பேக் பார்த்த மாதிரி இருந்தது. இத்தனை நாள் ஒரு என்ன சொல்கிறது சொங்கி ஆட்டம், மித்ரா பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு மித்ரா என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருந்த ஆதி இன்னைக்கு வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அடித்த பாயிண்ட் ஒவ்வொன்று நெத்தி அடி கிழிச்சிட்டாப்புல. சூப்பர், சரியா, சூப்பர், வேற லெவல். அதுக்கப்புறம் என்ன யாருக்கு 2வது கல்யாணம் கேட்டுட்ருக்கேல, இந்த மாதிரி பாரதிக்கும் அவரோட புருஷனுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொன்னோடனே சுதாகர் டென்ஷன் ஆகி, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க 2 குழந்தைங்களோட வச்சுருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு இன்னொரு கல்யாணம்னு கேட்டால் அந்த கேள்வி வேணால் ஒரு இது வேணால் கரெக்டு, சரிங்களா. ஆனால் ஆதி என்ன சொல்கிறாப்புல, கண்டிப்பாக நான் வந்து பாரதியோட லைஃப்பில் இன்வால்வ் ஆகியிருக்கேன், அந்த குழந்தைங்களுக்கு நான் அப்பாவாக இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கேன், கண்டிப்பாக அவங்களோட லைஃப்க்கு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் நான் உன்னைய கல்யாணம் பண்ணுவேன், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணிட்டு தான் நான் உன்னைய கல்யாணம் பண்ணுவேன் மித்ரான்னு சொல்லி சொன்ன பிறகு என்னமோ பண்ணிட்டு போ ஆதின்னு சொன்னோன்னே டென்ஷனாகி போயிடுறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் நம்ம பாரதி அக்கா தான் வந்து, ஏன் அது இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறீங்க, மித்ரா சொல்கிறது ஒரு வகையில் கரெக்ட் தானே, நானே புருஷன் வேணான்னு சொல்லி தானே உட்காந்துட்டுருக்கிறேன், நீங்கள் எதுக்கு இது பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த விஷயத்தில் நீங்கள் யாரும் தலையிடாதீங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நான் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே பாரதியும் கோச்சிட்டு போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் மேலே தவளனை வந்து பார்த்துட்ருக்காரு. என்னமோ இங்கே குட்டி கலாட்டாக நடக்குது, சரியா, அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாரு, இவங்கெல்லாம் வேண்டாங்கிறாங்க, என்னமோ நடக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, பாரதி அக்கா வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ போய் இவர் வந்து, ஏன் பாரதி பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே, என் மேலே கோவமா, என்னாச்சு அப்படின்னோடனே, உங்கள் மேலே கோவம்லாம் இல்லை, எனக்கு யார் மேலே எந்த கோவம் இல்லை, நீங்கள் பண்ணுறது அப்படி தான் இருக்குது, நான் தான் எதுவுமே வேண்டாம்னு சொல்லி தானே ஒதுங்கி போயிட்டுருக்கேன், நீங்கள் எதுக்கு மறுபடியும் என் லைஃப்க்கு வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணணும், என் புருஷனை என் கூட எது சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நீங்கள் எதுக்கு இது பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னே நிற்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாப்புல. ஏன் பாரதி, அதே டைலாக்கை நீ அப்படியே உனக்கு திருப்பி போட்டு பாரு, நீங்கள் தான் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிற்கிற, ஒரு இடத்துல கூட நீ வாயை திறந்து ஆதிக்கிட்ட நீங்கள் தான் என் புருஷன்னு சொல்லிட்டா வேலையே முடிஞ்சது, சரியா. ஆனால் ஆதி வந்து அதைத்தான் சொல்ல வைக்கிறேன் சரவணன்கிட்ட சொல்லியிருப்பாப்புல, சரியா. ஃபோனில் பேசும்போது ஆதி நீங்கள் தான் என் புருஷன்னு நான் பாரதி வாயாலே சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வைப்பேன்னு சொல்லுவேன் இல்லையா, அதைத்தான் இங்கே வந்து நடத்தி காமிச்சிட்டு இருக்கிறாப்புல ஆதி. ஸோ சொன்ன உடனே நீங்களும் தான் இது பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, செல்ஃபிஷாக இருக்கிறீங்க, நீங்களும் தான் ஒரு இடத்துல கூட எதுவுமே ஒன்றுமே உண்மையை சொல்லாமல் இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம், அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சும்மா சொன்னோன்னே, நீங்கள் வேணால் புருஷன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு, அவங்களுக்கு அப்பா வேணும் இல்லையா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாப்புல. உடனே நம்ம மித்ராக்காவை அப்படியே அங்கேருந்து பார்க்குது, என்னடா 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஐயையோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இங்கே நம்மளை கழட்டி விட்ருவாங்களோ அப்படின்னு சொல்லி பேன்னு பார்த்துட்ருக்குறா. இன்னும் 2 மாதத்தில் சீரியலுக்கு ஒரு 2 கார்டு வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த 2 மாதம் எப்படா வரும்னு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ தாங்க நாடகம் வந்து ஒரு சூப்பராக போயிட்டுருக்குன்னே நம்ம சொல்லலாம். சூப்பர்னு சொல்கிறத விட பரவாயில்ல. அதாவது இத்தனை நாள் நம்ம பார்த்த இதயம் சீரியலுக்கு இந்த ஒரு வாரமாக வந்து ஆதிகிட்ட வந்து சரவணன் வந்து உண்மையை சொன்னதுக்கப்புறம் ஆதி நடந்துக்கிற விதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, வேற மாதிரி இருக்குது, மாசாக இருக்குது. சுதாகரையும் மித்ராவையும் பார்வையாலே மென்று முழுங்கிற மாதிரி பார்க்குறாப்புல ஆதி. இதுதான் ஆதி எங்களுக்கு வேணும். இப்போ தான் நீங்கள் வந்து சீசன் 1 இருக்கிற ஆதி மாதிரி எங்களுக்கு இருக்குது. செமையாக இருக்குது. இதே பவர் பேக்கோட மித்ராவையும் சுதாகரையும் அடித்து துவம்சம் பண்ணி ஓட வரட்டணும், சரியா. ஓகே. மற்ற சீரியல் பொறுத்தளவு கார்த்திகை தீபம் ஒரு வழியாக பாட்டியை காப்பாற்றிட்டாங்க. நான் கூட சாமுண்டீஸ்வரி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் உண்மையை தெரிஞ்சுக்குவான்னு நினச்சேன். ஆனால் நம்ம ரேவதி அக்கா அதுக்குள்ளே கால் பண்ணி உண்மையை சொல்லிடுச்சு, இந்த மாதிரி எங்கள் அம்மா உங்களை வந்து வேவு பார்க்க வருது, நீங்கள் சுதாரிப்பாக நடந்துக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே பாட்டியும் பேரனும், நீ எனக்கு பேர மாதிரி ரொம்ப உதவி செய்கிற தம்பி,
அப்படின்னோடனே ஏன் பேரன் மாதிரிங்கிறீங்க, நானும் உங்களோட பேரன் தானே அப்படின்னோடனே பாட்டி இருந்துட்டு, நீ என் பேரனா, என்னப்பா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் உங்கள் பேத்தி ரேவதியை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அப்போ நான் உங்களோட பேரன் தானே அப்படின்னு சொன்னோடனே சாமுண்டீஸ்வரி, ஓ அப்போ நம்ம தங்கச்சிக்காரி சொன்னது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பிடுறாப்புல. ஸோ அங்கே போய் பார்த்தா நம்ம ரேவதி அக்கா தான் கூப்பிட்டு சொல்லியிருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச கார்த்திகை தீபத்தில் வந்து இப்படி இருந்தால் நாடகம் நல்லா இருக்கும்னு தோணுது கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சாரி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அதாவது இவர் போய் உண்மையை சொல்லுவான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சாமுண்டீஸ்வர்கிட்ட போய் கும்பாபிஷேகம் முடிஞ்சு இவர் உண்மையை சொல்ல போகிறான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கார்த்தி. அப்போ வந்து எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், நீங்கள் தான் பாட்டியோட பேரங்கிறது தெரியும், நீங்கள் தான் எங்கள் வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியை கார்த்தியை ஏற்றுக்கிற மாதிரி பேசி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நாடகம் வேற லெவலில் இருக்கும். ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா, அந்த ஃபோன் வந்து எப்படியாவது இவ கைக்கு கிடைக்கணும், யார் சாமுண்டீஸ்வரி கைக்கு கிடச்சி. ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு காமிக்கக்கூடாது, தெரிஞ்ச மாதிரி அவளும் காமிச்சிக்கக்கூடாது, தெரியாத மாதிரி அவளும் நடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மாப்பிள்ளைக்கிட்ட வந்து நடிக்கணும், சரியா? உண்மை. அதுக்கப்புறம் பாட்டி, அதாவது அந்த ராஜா சேதுபதி அவர் மேலேயும் அந்த பாட்டி மேலேயும் எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி புரிஞ்சுக்கிட்டு கார்த்திகை மாப்பிள்ளையை ஏற்றுக்கிட்டு இவன் நடிக்கணும், சாமுண்டீஸ்வரி வந்து நடிக்கணும் தெரியாத மாதிரி. அப்படி எடுத்தாங்கன்னா நாடகம் சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது வந்து ஒரு சங்கீத இசையோடு இது பண்ணாங்க. எனக்கு பொறுத்தளவு சீசன் 1 வந்து தீபான்ற ஒரு கேரக்டர் பாடகியாக இருந்தது. இந்த சீசனில் வந்து லாஸ்ட் பொண்ணு பாடகியாக இருக்குது. ஒருவேளை அந்த லாஸ்ட் பொண்ணு இது கார்த்திக்கு ஜோடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி, சரியா? ஏன்னா அப்போ தான் அந்த கதையோட கண்டினியூட்டியாக இருக்கும். இப்போ எப்படி இதயம் சீரியல் பார்த்தீங்கன்னா சீசன் 1 சீசன் 2 அதில் ஹீரோயினை மட்டும் தான் மாற்றிட்டாங்க. ஏன்னா கார்த்திகை தீபத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்து மாற்றிட்டாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த பாடுற இது அப்படிங்கிறது வந்து கனெக்ட் ஆகுது இல்லைங்களா? ஏன்னா இந்த 4 பொண்ணுங்களில் வந்து ஒரு பொண்ணை வந்து எந்த பொண்ணுமே அவங்க பாடகியாக காட்டாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு பொண்ணை மட்டும் பாடகியாக காமிக்கும் போது அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? அப்புறம் மற்ற சீரியல், அயலி சீரியலில் இப்போ தான் திருடன் போலீஸ் விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க, விளையாண்டு முடிக்கட்டும், சரியா? அப்புறம் வேறு என்ன, சந்தியாராகம் உங்களுக்கே தெரியும், பத்மாவதி மாட்டிக்கொண்டாள் அப்படின்னு. அதுக்கப்புறம் வேறு என்ன, சின்னஞ்சிறு கிளியே கருணா வந்து நம்ம இந்துக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்க ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, சரியா? நல்லா தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் நேற்று நான் இதை சொல்ல மறந்துட்டேன், எனக்கு அந்த ஐஸ்வர்யா நடித்த படம் என்னன்னு கேட்டிருந்தேன், ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். த கிரேட் இண்டியன் கிச்சன் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, அதில் அந்த சீன் வரும், அப்பாம்பளையும் தின்னு போட்டிருப்பாங்க, அதை இவ தான் வலிப்பா. அதே சீன் தான் இப்போ இதிலே இருந்தது, சின்னஞ்சிறு கிளியிலையும். சரி, ஓகே, டன். அப்புறம் மத்தியானம் போடுற சீரியல் வாரிசு, பா சிபி பவர் பேக். அதாவது ஜீ தமிழை பொறுத்தளவு லேடிஸ் வாய்ஸ் தான் அதிகமாக கேட்டே இருக்கும் எல்லா சீரியல்லையும். இங்கே தான் ஜென்ஸ் வாய்ஸ் கேட்டு நான் பார்க்குறேன் கைஸ். சிபியோட நடிப்பு வேற லெவல், மாசு, செமையாக இருந்தது, செம 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 செம. சிபியோட ஆக்டிங் வேற லெவல், சூப்பர், சரியா? வச்சு செய்கிறாப்புல தமிழ் அப்படியே பயந்து நடுங்கிறாப்புல. எனக்கு என்ன கேஸ், எனக்கு என்னென்னா, ஜானு வந்து அவ்வளோ அவங்க நினச்சதை சாதிச்சிட்டாங்க, தமிழை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்க வச்சாங்க, பண்ண வச்சிட்டாங்க. ஆனால் சிவி வந்து தமிழை என்ன விரும்பலை இல்லையா? விரும்பி கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி சண்டையே வந்திருக்காது. அவன் வந்து விரும்பலை, லவ் பண்ணி ஏமாத்திட்டான், சரியா? அதனால அவன் குற்ற உணர்ச்சியாகவே தான் இருந்தான். ஆனால் 2 பேர்த்தையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நாடகம் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் தமிழ் வந்து சிபியை உண்மையாக தான் லவ் பண்ணுறாப்புல, அதனால் அவன் என்ன செஞ்சாலும் தமிழ் பொறுத்து போய்க்குவான், அது வேணால் உண்மை. ஆனால் மற்றவங்களை பொறுத்தளவு தமிழை வந்து யாருக்குமே பிடிக்கல அந்த வீட்டில், ஜானுவை தவிர. ஸோ எல்லாத்துக்குமே கெட்டவளாக தெரிகிறாள் தமிழ். இனி கொஞ்சம் போக போக தமிழ் நல்லவளாக தெரிவாள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வாரிசு சீரியல் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பவர் பேக் சீரியல் அப்படின்ற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் மனசெல்லாம் முடிய போகுது. அப்புறம் நான் கரிகாலன்கிட்ட நந்தினி வந்து காதலை சொல்ல போகிறாளாமா. ஒருவேளை காதலை சொன்ன பிறகு நாடகத்தை முடிக்கிறாங்களோ? ஏன்பா நாடகத்தை சொன்னோன்னே அதுக்கப்புறம் ஒரு இன்பமயமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி கொஞ்சம் சீன்ஸை எடுத்துகிட்டு கூட முடிக்கலாம்ல? எப்போ பார்த்தாலும் அறகுறையாகவே எல்லா சீரியலும் முடிக்கிறீங்களேடா. அப்படி தான் மௌனம் பேசியதையும் முடிச்சு விட்டாங்க.
என் மனசு இல்லாமையாவது கொஞ்சம் அதை காதலை சொன்ன பிறகு ஒரு குடும்பம் குட்டி மாசமாகிறது இந்த மாதிரி காமிச்சு முடித்தா கூட ஒரு நாடகம் வந்து ஒரு ஃபினிஷிங் லைன்லேயாவது இருக்கும். இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு காதலை சொன்னோன்னே முடிச்சிங்கன்னா என்னப்பா அர்த்தம்? ஓகே, வேறு என்ன? ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ என்னை பொறுத்தளவு இதயம் சீரியல் இப்போ தான் பழைய ஆதியை பார்க்குற மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவலில். சரிங்களா? ஸோ நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு எப்பயும் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஓகேவா? பை.